மாணிக்கநேரியில தான் வரப்போது நம்ம ராம்நாத் ஏர்போர்ட் அப்படின்னு மத்திய அரசு இன்னைக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சுட்டாங்க. ராமேஸ்வரத்துல வந்து ஒரு விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்லி எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சாங்க. ராமேஸ்வரத்துல வச்சோம்னா பார்த்தோம்னா அது வந்து கடல் பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறனாலவும் நாட்டோட ஒரு எல்லை பகுதியா இருக்கிறனால ராமேஸ்வரத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மாணிக்கநேரியில கள ஆய்வுகள் எல்லாமே சிறப்பா முடிச்சுட்டாங்க. ஸோ கலவை முடிச்சதுக்கு அப்புறம் மத்திய அரசுகிட்ட இந்த இடத்துல நீங்க கட்டி தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை தாண்டி மத்திய அரசோட ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஓஎல்எஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அப்டாக்கல் லிமிடேஷன் சர்ஃபேஸ். அதாவது இந்த இடத்துல ஒரு விமான நிலையம் வச்சுட்டாங்கன்னா விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் லேண்டிங் ஆகிறதுக்கும் இந்த இடங்களை சுற்றி உயரமான இடங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க, சோதனை பண்ணுவாங்க. அப்படி எல்லா சோதனைகளும் முடிஞ்சுட்டா இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அப்படி உயரமான இடங்கள் எதுவுமே நம்ம கண்ணு கட்டின தூரத்துக்கு வரைக்கும் இல்லை. ஏரியில கம்பல்சரி ஏர்போர்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா இந்த தமிழகத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அப்போ ஒருவேளை பூமி பூஜை பண்ணி இந்த மாணிக்கநேரி அந்த கருவேலம் காட்டு போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு விமான நிலையம் மாற போகுதுங்கிறது கண்டிப்பா உறுதி செய்யப்பட வேண்டிய விஷயம்.